நரைக்காத முடிக்கு ஏங்க டை அடிக்கிறீங்க? அதே மாதிரி தான் ஃபுட்டில் எதுக்கு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸை சேர்க்குறீங்க? நான் ஃபுட்டில் இருந்தே நேச்சுரல் கலரை எப்படி எடுத்துறதுன்னு ஐடியா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க சார், டைம் நிறைய இருக்கு, கேட்போம். ஃபர்ஸ்ட் ரெட் இல்லைனா பிங்க் கலர் வேணுமா? காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுங்க. இது காரம் பெருசா இருக்காது, ஆனா நல்ல ரெட் கலர் கொடுக்கும். பிங்க் கலர் வேணும்னா பீட்ரூட்டை கட் பண்ணி பாயில் பண்ணுங்க. அந்த பாயில் பண்ண வாட்டரை வச்சு நீங்க பிங்க் கலர் அச்சீவ் பண்ணிடலாம். செகண்ட் எல்லோ கலர். இதுக்கு மஞ்சள் இருந்தாலே போதும். அப்படி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கலர் வேணும்னா ஆயில் இல்ல வாட்டர்ல இதை ப்ரீ குக் பண்ணி யூஸ் பண்ணுங்க. பட் பார்த்து ஓவர் குக் பண்ணிடாதீங்க, அப்புறம் டேஸ்ட் கொஞ்சம் ஹார்ஷ் ஆயிரும். தேர்ட் கிரீன் கலர். கொத்தமல்லி, புதினா, ஏன் கீரையை கூட நல்லா வாஷ் பண்ணிட்டு லைட்டா சுடுதண்ணில குக் பண்ணி கலர் மாறுறதுக்கு முன்னாடி அப்படியே எடுத்து அரைச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் பிரவுன் கலர். இந்த கலர் அச்சீவ் பண்றதுக்கு கருப்பட்டியை ஸ்லோவா உருக்கி யூஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு கலர் ஜாஸ்தி ஆச்சுன்னு தோணுச்சுன்னா கொஞ்சமா மில்க் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணிக்கோங்க. லாஸ்டா ஆரஞ்சு கலர். நல்ல ஆரஞ்சு கலர் வரணும்னா தக்காளியை ஸ்லோ குக் பண்ணுங்க. இப்படி நீங்க பண்ணாலே நல்ல ஆரஞ்சு ரெட் ஷேட் வந்துடும். இது தவிர்த்து குங்குமப்பூ கூட நல்ல ஆப்ஷன் தான். நம்ம இந்தியன் குசின்ல அதுல யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸ்ல நிறைய வைப்ரண்டான கலர்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணாலே போதும். ஃபுட் கலர்ஸ்லாம் தேவையே இல்லை.